90 கிட்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்ப்பாங்க. அப்படின்னா அதுக்கு சவுண்ட் நல்லா போட்டு மட்டும் தான் சீன் உட்காந்து ரசிக்க முடியும். லாஸ்ட் சீன்ல அம்மாவை ஒரிஜினலா நம்மளால ஏத்துக்க முடிஞ்சுச்சு. நம்மளுக்கு என்ன ஒரு லவ் திரும்ப நமக்கு கிடைக்கும். அது நம்ம ஹாய், உண்மையிலே இந்த படம் வந்து 90. ஏன் 90 சொல்றேன்னா, ராதிகா மேடம், சுகாசினி மேடம், பிரபு, சமீபத்தில் மறைந்த பாக்யராஜ், சத்யன், இப்படி இருக்கிற ஒரு ஸ்கிரீன் பிளேல உண்மையிலே குடும்ப படம் தான். ரெண்டாவது 2K கிட்ஸ் பார்க்கணும்னா கவின், ஒரு பொண்ணை பார்த்தோன்னே ஹாய்ன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா அது ஃப்ரெண்டா வரும். அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்கணும்னு நீங்க கண்டுபிடிச்சாவே எந்த பொண்ணும் உன்னை லவ் பண்ணும். இதுதான் அந்த பொண்ணு தவற விட்ட தன் தாய தேடி கண்டுபிடிச்சி ஒப்படைக்கிறப்பல. அப்போ எந்த பொண்ணுக்கு தான் விரும்பாது. நான் ஆரம்பத்தில் இந்த படத்துல போஸ்டர்ல பார்த்தேன், கவினுக்கும் நயன்தாராவுக்கும் செட் ஆகுமா இப்படிலாம் கேள்வி நிறைய வந்தது, விமர்சனம். என்ன ஜோடி அவங்களுக்கு வாழ்றதுக்கும் புரியுதா, வயசுக்கு சம்பந்தமே இல்லைங்க இந்த படத்துல கவின் நடிச்சதுல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்குன்னு ஒரு காதலன் தெரிஞ்சுக்கினாவே வயசே தேவையில்லைங்க, அந்த பொண்ணு லவ் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், பிரேம்ல ஸ்கிரீன் பிளேல பாக்யராஜா மறக்க முடியாது, பிரபு மறக்க முடியாது, சுகாசினி மேடத்தை மறக்க முடியாது, ராதிகா மேடம். இவங்களோட போர்ஷன் எல்லாம் பார்த்தாங்கன்னா உண்மையிலே 90 கிட்ஸ் கண்டிப்பா இந்த படத்தை பார்ப்பாங்க. ஒரு ஃபேமிலியோட மழை பட்டாலுமே இருக்கிறது. அதாவது கோலமாவு கோகிலாவோட மிஞ்ச ஹாயன் தான் கொண்டு போயிருந்தாங்க. அது இல்லாம ஒரே ஒரு சீன் சொல்லி ஆகணும். நயன்தாரா மேடம் வந்து கக்கூஸ் உட்காந்து அழுவாங்க பாருங்க. அழுவும் போது நமக்கே அழுகணும் போல இருந்துச்சு. நம்மளே ஃபீல் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண வச்சிட்டாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. மியூசிக் தான் அந்த பிளஸ் படத்துக்கு. ஏன்னா வந்து நம்மள வந்து அழகா ஒரு சீன் நல்லா இருக்கும் அப்படின்னா அதுக்கு சவுண்ட் நல்லா போட்டு மட்டும் தான் சீன் உட்காந்து ரசிக்க முடியும். அந்த அளவுக்கு மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கியூட்டா அந்த ரசகுல்லா சாங் ஒன்று வரும், ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. எங்கேயுமே சாங் என்னடா மியூசிக் டேரக்டர் பண்ணியிருக்க அப்படின்ற ஒரு மாதிரி இல்லாம ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. இல்ல எனக்கு பாக்யராஜ் சார் ரொம்ப செகண்ட் ஹாஃப்ல நம்ம சிரிக்க வச்சிருக்காரு ஒரு சில இடத்துல. என்னடா அப்படின்னு மாதிரி. ஏன்னா அவர் இல்லைன்றது ஒரு வருத்தமா இருந்தாலுமே படத்துல பார்க்கும்போது இருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் ஒரு 50 டேரக்டர் 100 டேரக்டர் உருவாயிருப்பாங்க தான் நினைச்சோம். மற்றபடி அவரோட ஆக்டிங், பிரபு சார், அப்புறம் லாஸ்டா ஒரு மேடம் வந்து அவங்க பேர் தெரியல, அவங்க எல்லாமே நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாமே இன்ட்ரோல் பேக்கும் சரி, கிளைமேக்ஸ் சரி ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. இது ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஏன்னா நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா நயன்தாரா மேடம் டாக்ஸி படம் பார்த்தோம். என்னடா நயன்தாரா எப்படிக்கிறான்னு நினைச்சு நம்ம கழுவி ஊத்திப்போம். நானே சொல்லிடுவேன் என்னடா இது அப்படின்னு தமிழ் பொண்ணு. இதுல ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாங்க. கியூட்டா ரொம்ப நல்லா இருக்கும். பார்க்கும்போது நமக்கு ஃபீல் ஆயிடுச்சு, என்னடா நயன்தாரா மேடமா அப்படின்னு மாதிரி ரொம்ப ரசிக்கப்பே இருந்துச்சு. எல்லாமே பார்க்கறது எங்கேயுமே போறீங்க. கண்டிப்பா ஃபேமிலியோட என்ஜாய் பண்ண. நானே இதை எப்பனாடி கூட்டு நான் திரும்ப வருவேன். நாளைக்கு வந்து நான் திரும்ப பார்ப்பேன். அந்த அளவுக்கு நல்ல படத்தை கண்டிப்பா எப்பவுமே நல்லா இருக்குன்னு சொல்லி நம்ம ரசிக்கலாங்க. ஏன்னா ஒண்ணுமே படத்தை வந்து சும்மா தான் அந்த பில்டப் பண்ணி டாக்ஸி வச்சு ஓட்டினாங்க. அப்படிதான் வந்து நான் ஃபர்ஸ்ட் நாள் ஏமாந்து போனேன். திரும்ப 10 பேர் போகாதீங்க போகாதீங்க தான் சொல்லிருக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கிற படத்தை நம்ம கண்டிப்பா ரசிப்போம். என் முன்னாடி விட்டு நாளைக்கு பார்ப்பேன். நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, பார்க்கலாங்க. எங்க படம் நமக்கு வந்து என்ஜாய் பண்ணணும். நம்ம எதுவுமே உள்ள வரோம், பல பிரச்சனைகளை மறக்க உள்ளதான் வரும். அதுக்குண்டான எல்லா விஷயமும் நம்ம பண்ணியிருக்காங்க. அதுக்குண்டான எல்லாமே சூப்பரா இருக்கு. தேங்க்யூண்ணா. தாண்டி இந்த படம் சூப்பரா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு என்கேஜிங்கா டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சது. எனக்கு ஒரு டவுட்லேயே தான் உள்ள வந்தேன். என்ன டவுட் அப்படின்னா, ஆக்சுவலி நயன்தாரா அண்ட் கவின் எப்படி காம்போ கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் ஆகாது, லவ் படங்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க, என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்லேயே வந்தேன். சீரியஸ்லி அது டோட்டலா மறக்கடிச்சிட்டாருன்னா கவின் தான். ஏன்னா அந்த அளவுக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு சூப்பரா இருந்தது. உண்மையிலே லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல எல்லாம் வந்துட்டு சீக்கிரமா முடிச்சிருக்கடா அந்த அளவுக்கு ஒரு எங்கேஜிங்க. நானே இல்லைன்னா வந்து சொல்லிட்டேன் அந்த பிள்ளை சேர்த்து வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோணுச்சு. அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. மியூசிக் எனக்கு ஒரு சில இடத்துல வேற மாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் எங்கேஜிங்கா கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை தாண்டி எனக்கு இந்த படத்தோட கதை ரொம்ப பிடிச்சிருச்சு. உண்மையிலே அந்த ஒரு ஃபீல், அந்த ஒரு உணர்வுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நிறைய விதங்கள்ல எனக்கு பாக்யராஜ் சார் வந்து ரொம்ப மிஸ் பண்ணதா ஒரு விஷயம். கண்டிப்பா எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லை, சூப்பரா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே பார்க்கலாம், குழந்தைங்க கொண்டுமே பார்க்கலாம். எந்த இடத்துலயுமே ரொம்ப ஓவர் இந்த லவ்ங்கிற பேர்ல ஓவரா காட்டுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாம ரொம்ப நீட்டா கொடுத்துருந்தாங்க. லவ்னா என்ன அதான் சொன்னேன். ஹோல் படம் முழுக்கவே வந்திருப்பாரு. எண்டிங்க அவரை வச்சுதான் அவ்வளோ ஒரு கஷ்டமா
பக்காவா இருந்தது. ஏன்னா டைமிங் காமெடியில அவர் நிஜ முடியலையேன்னு நினைக்கும் போது அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஒரு இடத்துல அப்பா பையங்கும் போது அவர் அடிக்கிற ஒரு அந்த இதெல்லாம் இருக்குதுங்களா, என்னால அப்படியும் பண்ண முடியும் இப்படியும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குல்ல, அதெல்லாம் அவரை அடிச்சுக்கவே முடியாது. அவ்வளோ சூப்பரா இருந்தது. ராதிகா மேமோட ஆக்டிங் வேற லெவல். லாஸ்ட் சீன்லாம் அம்மாவை ஒரிஜினலா நம்மளால ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. சூப்பரா இருந்தது. நம்மளுக்குன்னு இருந்தால் ஒரு லவ் திரும்ப நம்மளுக்கு கிடைக்கும். அதை நம்ம எப்படி நம்மளா எடுத்துக்கணும்னு இல்லை, அதுவே கிடைக்கும். நயன்தாரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? எல்லாமே கவினோட பெர்ஃபார்மன்ஸ் ஆ உங்க பேரிங் பார்க்குறப்போ புதுசா இருக்கா இல்லை ஆல்ரெடி வந்த பேரிங் மாதிரி தான் இல்லை, எனக்கு புதுசாக தெரியும். நாகராஜ் நடிச்சிருக்காங்களா? சூப்பராக ஒரு அப்பா எப்படி பையனை திட்டுற மாதிரியே தெரியும். பட் அவர் தான் சப்போர்ட் பண்ணுவார். டாடா மாதிரி கனெக்ஷன் ஆகுது எப்படி? அப்படி இல்லை, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. கவின் இவ்வளோ நாள் பண்ணதுக்கு படத்துல காமெடி இருக்குங்க. படத்தில் கிளைமேக்ஸ் ஆக்ட் ஓகே, ஜென்சி லவ்வா இல்லை 90s லவ்வா? எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா 90s லவ்வும் இருக்கு. ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ வருஷம் நாள் வெயிட் பண்ணுவாங்க. 90s லவ்வும் இருக்கு. ஏற்ற மாதிரி லாஸ்ட்ல சேர மாதிரி காமிச்சாங்க. நயன்தாராவுடைய லவ் கம்பேக் நல்லா இருக்காரு. நானும் ரவுடி தான் அந்த சாயல் மாதிரியே இருக்குங்களா? இல்லை, எனக்கு வந்து பாஸ்கரன் வீரபாஸ்கரன்ல நயன்தாரா ஒரு ப்ரெசன்ஸ் அழகாக ஒரு குக்கிங்கில் பார்த்த மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள ஒரு சாமிங்காக பார்த்த மாதிரி இருந்துச்சு.